அம்மன் கிரியேஷன் எஸ்.ஏ. ராஜ்கண்ணன் அவர்கள்ட்ட வந்து என்ன இப்படி ஒரு கதை இருக்குன்னு, நான் ஒரு ஒரு ஆர்ட் ஃபிலிம் ஒரு கதை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அது சும்மா ஒரு கதையை சொல்லியிருக்காரு. உண்மையிலே அவர் ஆர்ட் ஃபிலிமாக தான் அதை எடுத்திருக்காரு. ஆர்ட் ஃபிலிம் தான் நினச்சிருக்காரு அதை. அப்போது எஸ்.ஏ. ராஜ்கண்ணன் தான் சொல்லியிருக்காரு, ஏப்பா இதுதான்ப்பா சினிமா கதை, இதை ஏன் எடுக்காமல் நீ வந்து எந்தெந்த கதை சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லைங்க இது ஆர்ட் ஃபிலிமாக தான், இதுதான் என் கதை, இந்த கதையை நீ எடு அப்படின்னு சொல்லி தான் 16 வயதில் அவரே பேர் வச்சு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த 16 வயது படத்தை வந்து நீங்கள் பல முறை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே பாடல்கள் இல்லாமல் நீங்கள் அந்த படத்தை மியூட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஆர்ட் ஃபிலிமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அதோட டேக்கிங் இதெல்லாம் இருக்கும். ஆனால் எஸ்.ஏ. ராஜ்கண்ணுக்கு ஒரு பெரிய தைரியம் தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு கோவணம் கட்டிக்கிட்டு சப்பானி மாதிரி ஒரு கேரக்டர், அதுவும் தமிழ் சினிமாவில் வந்து முன்னாடி சினிமாவில் அப்படி ஒரு கேரக்டர் நினைச்சே பார்க்க முடியாது. ஆமாம், கதாநாயகன் அப்படிங்கிறது அது சக்ஸஸ் ஆகும். ஆமாம், அப்போ தான் அதுவும் சண்டை வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய சூப்பராக அழகாக நடிக்கிற ஒரு பையனை கொண்டு வந்து இப்படி கோவணம் கட்டி நடிக்க வச்சிருக்கையா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு பேசியிருக்காங்க. எஸ்.ஏ. ராஜ்கண்ணன் அவர்களை விட மிக தைரியமான ஆள் யார் தெரியுமா? அந்த படத்தை ஒரு விநியோகஸ்தர் வந்து வாங்கியிருக்காரு. என்எஸ்சி ஏரியாவுக்கு வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லா ஓடும், எனக்கு இந்த படத்தை என்எஸ்சி ஏரியா முழுக்க கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருக்காரு. அப்போ பாரதி ராஜா வந்து கேட்டிருக்காரு, ஏங்க இந்த படம் உண்மையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டிருக்காரு. ஆமாங்க இந்த படம் பிடிச்சிருக்கு, நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க அப்படின்னு அந்த அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லியிருக்காரு. அப்படியான்னு சொல்லிட்டு அவர் கையிலே பணத்தை கொடுத்து அந்த படத்தை வாங்கிக்கிட்டார். அந்த அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் யார் தெரியுமா? ராஜ்கிரண் தான். அப்போது அந்த படத்து மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தார். ஏன் வந்து எஸ்.ஏ. ராஜ்கிரண் ஏன் முக்கியமானவர் சொல்கிறேன்னா, அது எஸ்.ஏ. ராஜ்கண்ணுடைய படம், அதனால அவருக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் தேர்ட் பர்சனாக இருந்த ஒரு படத்தை பார்த்து அதில் ஒரு நம்பிக்கை வருது அப்படிங்கிறது வந்து ஒரு புது இயக்குனருக்கு எவ்வளோ பெரிய தைரியம் வந்திருக்கும். அப்போது அவர் இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து பெருமையாக சொல்லுவார் ராஜ்கிரண் சார்.